இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. யாரையாவது மாட்டி விட்டு ஆஹா அதுல நீங்க குளிர் காயணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா வாங்க raga.thr.fm. அங்க வந்து யார மாட்டி விட போறீங்க, அவங்களோட டீடைல்ஸ், எப்படி மாட்டி விடலாம், கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா தத்ரூபமா இருக்கும் அவங்கள மாட்டி விடும் போது. கதை திரைக்கதை வசனம். சரி, உஷா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. என்ன மேட்டர்னா, அவங்களுக்கு வந்து நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் துறை தான் ஆஃபர் பண்ணிருக்கோம். பயங்கரமான ஆஃபர். கத்தி கதர்னாங்களா உஷா? ஏதோ அந்த அளவுக்கு வரல, இருந்தாலும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. சரி, என்ன நடந்ததுன்னு வாங்க கேப்போம். Hello. Yes. Can I speak to Usha Devi, please? Yeah, it's me. Tamil பேசுவீங்களா? பேசுவோம். Okay, சரி. Usha Devi. நாங்க வந்து M&M ஏஜென்சில இருந்து கால் பண்றோம். Okay. We do student placement for students. Okay. Okay, நீங்க வந்து SPM முடிச்சிருக்கீங்களோ? Yeah, after SPM lah. After SPM. What's your age now? 19. Okay, சரி. என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஐடியால இருக்கு உங்களுக்கு? Nursing. எங்க ஏஜென்சி we don't do placement for nursing. Okay, so let me just be clear with that first. So let's move on. நாங்க வந்து ஒரு 2-3 courses-க்கு வந்து நாங்க placement பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. Okay, அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா வந்து first one will be business administration, second will be IT, and third will be agriculture. Agriculture அப்படினோனா தமிழ் படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் வந்து இப்ப agriculture அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸா போயிருச்சு. ஆமா, பட் எனக்கு agriculture இன்ட்ரெஸ்ட் இல்ல. Your pay will be very good நீங்க முடிச்சிட்டு வெளியே வரும்போது, பிகாஸ் நீங்க டிமாண்ட்ல இருப்பீங்க. Am I right? ஆனா வந்துட்டு நாங்க படிக்கிறோம், பட் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பாருங்க. எனக்கு அக்ரிகல்ச்சர் இல்ல, இது ஏன் நீங்க வந்து you have to also think about another thing. அதாவது பிளேஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க வந்து இதோட என்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு நீங்க பாக்குறோம். நாங்க வந்து உங்களை பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து போட போறோம். ஓகே, ஒன் திங். செகண்ட் திங் வந்து you will get almost 90% லோன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, உங்க வீட்ல வந்து நீங்க பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? நாட் சோ. ஓகே, பட் பேரண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு? அம்மா அப்பா தான் செய்வாங்க. அம்மா தான் ரொம்ப செய்வாங்க இதெல்லாம். சரி, இல்லங்க, 1 minute. I will pass you to my senior lecturer ஒருத்தர் இங்க இருக்காரு. ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். எஸ், விவசாயம் ஒரு புனிதமான தொழில்மா. பெரும் தக்காளி நடுறது அதெல்லாம் நினைச்சுக்காத. மண்ல இருந்து விளையக்கூடியது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். நீங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் பண்ணிருக்கேன், ஆனா ரொம்ப பெருசா பண்ணது இல்ல. சின்ன சின்னதா அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். மிளகா, மல்லிகைப்பூ தோட்டம், வெண்டிக்காய், தீமோன், தக்காளி, கத்திரிக்காய், அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா பிரைஸும் நல்ல பிரைஸ், ஈல்டும் நல்லா இருக்கும். அந்த லோன் வந்து உங்களுக்கு நல்லா வசதியா இருக்கு. So what do you think? சாரி, எனக்கு அதுல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அக்ரிகல்ச்சர் உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நர்ஸ் வந்து உங்க கை பூரா ரத்தமா இருக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. நர்சிங்னா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில். மண்ணு வந்து உங்க கையில படும். சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, எனிவே, are you interested or not? எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அக்ரிகல்ச்சர் உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப பாருங்க, நீங்க தக்காளி, வெண்டிக்காய், அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அது விளைஞ்சு வரும்போது நீங்க அதையே பார்த்து வாவ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. You will say இது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. உஷா தேவி, அக்ரிகல்ச்சர் என்பது வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலை. அதை வந்து நீங்க எப்படி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியும் உஷா தேவி? எனக்கு இப்ப நீங்க சொல்லி ஆகணும். உங்களை மாட்டி விட்டது வந்து ஹேமா. எங்க அக்கா. Oh my god. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு. யாரையாவது மாட்டி விட்டு ஆஹா அதுல நீங்க குளிர் காயணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா வாங்க raga.thr.fm. அங்க வந்து யார மாட்டி விட போறீங்க, அவங்களோட டீடைல்ஸ், எப்படி மாட்டி விடலாம், கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா தத்ரூபமா இருக்கும் அவங்கள மாட்டி விடும் போது. கதை திரைக்கதை வசனம். சரி, உஷா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. என்ன மேட்டர்னா, அவங்களுக்கு வந்து நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் துறை தான் ஆஃபர் பண்ணிருக்கோம். பயங்கரமான ஆஃபர். கத்தி கதர்னாங்களா உஷா? ஏதோ அந்த அளவுக்கு வரல, இருந்தாலும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. சரி, என்ன நடந்ததுன்னு வாங்க கேப்போம்.
Hello. Yes. Can I speak to Usha Devi, please? Yeah, it's me. தமிழ் பேசுவீங்களா? பேசுவோம். ஓகே சரி. உஷா தேவி, நாங்க வந்து M&M ஏஜென்சில இருந்து கால் பண்றோம். ஓகே. We do student placement for students. ஓகே. ஓகே, நீங்க வந்து SPM முடிச்சிருக்கீங்களோ? Yeah, after SPM lah. After SPM, what's your age now? 19. ஓகே சரி. என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஐடியால இருக்கு உங்களுக்கு? Nursing. எங்க ஏஜென்சி we don't do placement for nursing, okay? Okay, so let me just be clear with that first. So let's move on. நாங்க வந்து ஒரு 2-3 courses-க்கு வந்து நாங்க placement பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. Okay, அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா வந்து first one will be business administration, second will be IT, and third will be agriculture. Agriculture அப்படினோன தமிழ் படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் வந்து இப்ப agriculture அதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸா போயிருச்சு. ஆமா, பட் எனக்கு agriculture இன்ட்ரெஸ்ட் இல்ல. Your pay will be very good நீங்க முடிச்சிட்டு வெளியே வரும்போது, because நீங்க டிமாண்ட்ல இருப்பீங்க. Am I right? Yeah, ஆனா வந்துட்டு நாங்க படிக்கிறோம், பட் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பாருங்க. எனக்கு agriculture இல்ல, இது ஏன் நீங்க வந்து you have to also think about another thing. அதாவது பிளேஸ்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க வந்து இதோட என்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு நீங்க பாக்குறோம். நாங்க வந்து உங்களை பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து போட போறோம். ஓகே, ஒன் திங். செகண்ட் திங் வந்து you will get almost 90% லோன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. உங்க வீட்ல வந்து நீங்க பிளான்ட்லாம் பண்ணுவீங்களா? நாட் சோ. ஓகே, பட் பேரண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு? அம்மா செய்வாங்க. அம்மா தான் ரொம்ப செய்வாங்க இதெல்லாம். சரி இல்லங்க, 1 minute. I will pass you to my senior lecturer ஒருத்தர் இங்க இருக்காரு. ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். எஸ், விவசாயம் ஒரு புனிதமான தொழில்மா. பெரும் தக்காளி நடுறது அதெல்லாம் நினைச்சுக்காத. மண்ல இருந்து விளையக்கூடியது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். நீங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் பண்ணிருக்கேன், ஆனா ரொம்ப பெருசாலாம் பண்ணது இல்ல. சின்ன சின்னதா அம்மா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். மிளகா, மல்லிகைப்பூ தோட்டம், வெண்டிக்காய், தீமோன், தக்காளி, கத்திரிக்காய், அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா பிரைஸும் நல்ல பிரைஸ், ஈல்டும் நல்லா இருக்கும். அந்த லோன் வந்து உங்களுக்கு நல்லா வசதியா இருக்கு. So what do you think? சாரி, எனக்கு அதுல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அக்ரிகல்ச்சர் உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நர்ஸ் வந்து உங்க கை பூரா ரத்தமா இருக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. நர்சிங்னா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில். மண்ணு வந்து உங்க கையில படும். சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, எனிவே are you interested or not? எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அக்ரிகல்ச்சர் உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப பாருங்க, நீங்க தக்காளி, வெண்டிக்காய், அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அது விளைஞ்சு வரும்போது நீங்க அதே பார்த்து வாவ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. You will say இது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. உஷா தேவி, அக்ரிகல்ச்சர் என்பது வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலை. அதை வந்து நீங்க எப்படி வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியும் உஷா தேவி? எனக்கு இப்ப நீங்க சொல்லி ஆகணும். உங்களை மாட்டி விட்டது வந்து ஹேமா. எங்க அக்கா. Oh my God. இது எப்படி இருக்கு?